ஐடி கம்பெனி, கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட், ஹெக்டிக் ஷெட்யூல், 15ல இருந்து 16 மணி நேரம் ஹெக்டிக்கான ஷெட்யூல். இதுக்கப்புறமும் நீங்க ஆக்டிவா ஃபீல் பண்றீங்களா? ஹாய், ஐ எம் இந்துமதி, ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச், ஹெல்பிங் பிஸி இண்டிவிஜுவல்ஸ் அச்சீவ் தேர் ஆப்டிமல் ஹெல்த். ரவி ஒரு ஐடி கை, ஒரு கிரிட்டிக்கலான ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கணும். 15ல இருந்து 16 மணி நேரத்துக்கு மேல கண்டினியூஸா வேலை பார்த்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடும். பட் டெட்லைன் நெருங்க நெருங்க அவனுக்குள்ள ஒரு புது எனர்ஜி, ஒரு ஃபோக்கஸ் பூஸ்ட் ஆகுது. அது எப்படி? ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பாடியில அட்ரினலைன் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இது ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி டெம்பரரியா ஒரு எனர்ஜி பூஸ்டர் கொடுக்கும். டெட்லைன் சமயத்துல பினிஷ் பண்ணிடணுங்கிற ஃபீலிங் வர ரவி ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல பெயின் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய பாடியில என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இது பெயினை ரெடியூஸ் பண்ணி ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. ரவி கோடிங் டீபக் பண்ணி சால்வ் பண்ணும்போது, வா சூப்பர், நான் பினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஃபீல் பண்றான். ஹை ப்ரெஷர் நேரத்திலையும் மூளைய டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து சேவ் பண்ணி 100% ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றான். பாடி இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பாடியில இருக்கிற ரிசர்வ் எனர்ஜிய ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்டா யூஸ் பண்ணுது. என்னதான் ரவி எக்ஸாஸ்ட் ஆனாலும் கரெக்ட் டைம்ல ஸ்லைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணிடலாம். இது நல்லதா இல்ல பாதகமானதா? இது ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் மட்டுமே. இதை யூஸ் பண்ணி லாங் டேர்மா ப்ரொடக்டிவா இருக்க முடியாது. இதோட கான்சிக்வன்சஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ்னால நம்ம பாடியில டயர்ட்னஸ் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட ஸ்லீப் டிப்ரைவேஷன்னால நம்மளுடைய பாடியில கிரானிக் ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கு. அதோட நம்மளால நெக்ஸ்ட் டே ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேலன்சிங் யோர் லைஃப். ரவி மாதிரி ஒர்க்ல டெடிகேட்டடாவும் இருக்கணும், பட் ரெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எனர்ஜி டெம்பரரியா இருக்கலாம், ஆனா ஹெல்த் பெர்மனண்டா பராமரிக்கணும். இப்படி லைஃபை பேலன்ஸ் பண்றது, அதுக்கு என்னென்ன தேவை? இதை நீங்க பிராக்டிக்கலா கத்துக்கலாம் எங்களோட 1-to-1 செஷன்ல. பேலன்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.